தினமொரு வசனம். தானியேல் 6வது அதிகாரம் 22வது வசனம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத படிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை என்றான். சில நேரங்களில் என்னுடைய உள்ளத்தில் நான் ஆழ்ந்த அமைதியையும் கலவரம் எதுவும் இல்லாத ரம்யமான உணர்வையும் அனுபவிப்பது உண்டு. அப்போது இத்தகைய அமைதிக்கும் சமாதானத்திற்கும் ஏதுவான ஒரு சுமூகமான சூழ்நிலையில்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனோ என்று எண்ணி பார்ப்பது உண்டு. ஆனால் அப்படி எதுவும் இருப்பது இல்லை. சுற்றிலும் ஏராளமான கஷ்டங்களும் தீர்வு காணாத பிரச்சனைகளும் சிங்கங்களைப் போல நின்று கொண்டிருக்கும். ஆனாலும் அவைகளினால் உள்ளம் காயப்படுவதோ அலசடிப்படுவதோ இல்லை. அதுதான் தேவனுடைய சமூகத்தில் கிடைக்கும் ஒப்பற்ற இதய இளைப்பாறுதல். சிங்க கபியில் தானியேலை சுற்றிலும் கடித்து குதறுகின்ற இயல்புடைய சிங்கங்கள் பல நின்று கொண்டிருந்தன. ஆனாலும் அவைகளால் தானியேலுக்கு எந்த காயமோ கலக்கமோ இல்லை. காரணம் என்ன? கர்த்தரை சார்ந்து வாழும் அவனை சுற்றிலும் தேவ பிரசன்னம் நிறைந்திருந்தது. எனவே கொடிய சிங்கங்கள் அவனை அணுகி எந்த பாதிப்பையும் உருவாக்க முடியவில்லை. தானியேல் தன்னை சுற்றி கொண்டிருந்த சிங்கங்களை கவனிக்காமல் அவைகளின் மேல் அதிகாரமுடைய தேவனையே நோக்கி பார்த்தான். எனவே அவன் பதட்டமின்றி அந்த சூழ்நிலையை சந்திக்க முடிந்தது. சோதனைகளின் போதும் பிரச்சனைகளின் போதும் நம்முடைய கண்களை அவைகளின் மேலே வைத்து கலங்கி கொண்டிராமல் தேவ வல்லமையின் மேலும் அவருடைய அன்பின் மேலும் வைக்க வேண்டும். அங்கே நிச்சயம் விடுதலை உண்டு. ஆம், தேவனுடைய பிள்ளைகளை சுற்றி பலவித பிரச்சனைகளும் சோதனைகளும் சிங்கங்களைப் போல நின்று கொண்டிருக்கலாம். ஆயினும் அவைகள் அவர்களின் இதய அமைதியை அலைக்கழித்து அவர்களை காயப்படுத்திவிட முடியாது. தேவ பிரசன்னம் அவர்களை சூழ்ந்திருப்பதால் பலவித பாடுகளின் நடுவிலும் அவர்கள் கர்த்தர் அருளும் அமைதியையும் தெய்வீக சந்தோஷத்தையும் அனுபவிப்பார்கள். அது கிறிஸ்துவினால் வரும் ஒப்பற்ற ஆசீர்வாதமாகும். எனவேதான் பாடுகளினால் சூழப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்த பவுல் அப்போஸ்தலன் நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகிறதில்லை என்று எழுதினான். ஆம், வாழ்க்கையில் குழப்பமான நேரங்களிலே நம்மை சூழ்ந்து நிற்கும் சிங்கங்களை கவனியாமல் கர்த்தருடைய ஐக்கியத்தை அதிகமாக தேடுவோமாக. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும் சரியான வழியில் நடப்பவர்களாகவும் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.